வினேஷ் மேடம் சார் பக்கம் அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புதிய நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் டைப்பிஸ்ட், டிரைவர், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த போன்ற பணியிடத்துக்குலாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இன்னும் வந்து ஆக்டிவேட் ஆகலை. ஸோ நாளைக்கு இதான் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஆக்டிவேட் ஆகலாம், இன்றைக்கி நைட் கூட ஆகலாம். ஸோ லிங்க் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு முழுமையாக ஹவு டு அப்ளை அப்படின்ற வீடியோவை வந்து நம்ம போட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், என்னென்ன சைஸில் வேணும், எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, இது போன்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சில பேர் கேட்குறாங்க, சார் ஒருத்தர் ஒரு போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ண முடியுமா, ரெண்டு போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாதா, அந்த மாதிரி நிறைய விதமான சந்தேகங்கள்லாம் கேட்குறீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் முழுமையாக படித்து பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நான் வந்து முழுமையாக படித்து காட்டுறேன். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நமக்கு தேவைப்படுது, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்றதை நான் சொல்கிறேன். இதெல்லாம் கேட்டுட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஸோ அவசரப்பட்டு அப்ளை பண்ண வேண்டாம். அப்ளிகேஷன் ஏதாவது மிஸ்டேக் பண்ணோன்னா நம்ம வந்து அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதையும் மீறி நம்ம செலக்ட் ஆனாலும் நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்பயோ இல்லை ஏதாவது ஒரு இதில் கட்டத்தில் நம்ம தவறான டேட்டா கொடுத்தோம்னா நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் இருக்குது. ஸோ அதனால் 100% சரியாக அப்ளை பண்ணுங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள், பொறுமையாக பார்த்துட்டு பண்ணுங்கள். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து இது ஏன் வந்து லிங்க் இன்னும் ஆக்டிவேட் ஆகலாம் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து லாகின் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணவங்க தான் லாகின் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே கொடுக்கணும். ரைட்டா? சரி, இங்கே ப்ரெஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்டு அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இது மேலே கை வச்சு நம்ம வந்து கிளிக் பண்ணலாம். என்ன கேட்குது பாருங்க, இமெயில் ஐடி கேட்குது, மொபைல் நம்பர் கேட்குது. ஸோ கண்டிப்பாக இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இப்போ கரண்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து கொடுக்கணும், கம்பல்சரி கொடுக்கணும். ஏன்னா மொபைல் நம்பருக்கு ஓடிபி வருது, இமெயில் ஐடிக்கும் வந்து அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த இமெயில் தான் கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லி அவங்க ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் கொடுக்குறாங்க. அதை நம்ம வந்து டச் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி வந்து நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. நேம் வந்து 10ஆம் வகுப்பு மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. ரைட்டா? ஸோ நேம் வித் இனிஷியல், அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட். ஸோ இந்த பாஸ்வேர்டு ஒன்றும் கிடையாது. நாம வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, யூஸ் ஏ செக்யூர்லி ஜென்ரேட்டட் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஆல்பாபெட்டு நம்பரு, இப்போ ஏபிசிடியில் உங்கள் பேரோ ஏதோ சம்திங் அந்த மாதிரி போட்டு பக்கத்தில் ஒரு நம்பர்லாம் போட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன நீங்கள் பாஸ்வேர்டு கொடுக்குறோம் அதை வந்து ரீடைப் மறுபடியும் ஒரு டைம் வந்து கொடுக்கணும். இந்த பாஸ்வேர்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கணும். ரைட்டா? ஏன்னா இமெயில் ஐடி தான் உங்களுடைய யூசர் ஐடி. அப்போ இமெயில் ஐடியை நீங்கள் என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்றதை எழுதி வச்சுக்கணும். பாஸ்வேர்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். பின்னாடி ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இதுக்குன்னு இந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் பயன்படுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால் பாஸ்வேர்டை மறக்காமல் எழுதி வச்சுக்கோங்க என்ன கொடுக்குறீங்கன்னு. ரைட்டா? இது கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க. இதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம மொபைலுக்கு வந்து ஓடிபி அனுப்புகிறாங்க, இமெயிலுக்குமே அந்த மெசேஜ் வந்து அனுப்பிடுறாங்க. ஸோ இமெயிலை கிளிக் பண்ணி அந்த லிங்க் ஆக்டிவேட் பண்ணிடுங்க. மொபைலில் ஒரு ஓடிபி கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இது இந்த சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப்பு சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி வந்துடும் மெசேஜ். ரைட்டா? சக்ஸஸ்ஃபுல்லி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ணோம், லாகின் இதில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த யூசர் நேம், பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ இது நான் ஏற்கனவே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டதுனால எனக்கு வந்து ஓடிபி கேட்கல. ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ நம்ம யூசர் நேம், பாஸ்வேர்டு, இந்த மொபைலுக்கு ஒரு ஓடிபி அனுப்புனாங்கல்ல, அந்த ஓடிபி என்டர் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ உங்கள் மொபைலுக்கு எஸ்எம்எஸ்ல என்ன ஓடிபி வந்திருக்கோ அதை கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பேஜுக்கு வந்து உள்ளே போவீங்க. அதை உள்ளே எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்க. இங்கே பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு சப்மிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லாகின் பண்ணும்போது நம்ம இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு கொடுத்து அந்த ஓடிபிலாம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கொடுத்தோம்னா இந்த மாதிரி வருது. ஸோ இப்போ வந்து நமக்கு 2 நோட்டிஃபிகேஷன் இருக்குது இல்லையா? ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர், இன்னொன்று வந்து டைப்பிஸ்ட், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர். இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு அப்ளை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் டைப்பிஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான் டைப்பிஸ்ட் பண்ணிக்கலாம், அல்லது ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியராக தான் நீங்கள் அது பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டவுட் என்னன்னா, எல்லாத்துக்கும் ஒரே அப்ளிகேஷன் பண்ணுமா, தனித்தனியாக போடணுமா அப்படின்ற டவுட் வந்து நீங்கள் கேட்குறீங்க. இவங்க ஒரு அப்ளிகேஷன் லிங்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண நினைக்கிறீங்க அதை பண்ணிக்கலாம். 2-3 போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் தனித்தனியாக வந்து பேமெண்ட் கட்டணும் அப்படின்றதும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. எக்ஸாம் வந்து நீங்கள் ஒரே நாளில் தான் நடக்கும். இந்த போஸ்ட் எல்லாத்துக்கும் சேர்த்து டிரைவருக்கு மட்டும் தனியாக நடக்கும். ஆனால் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ஒரே நாளில் எக்ஸாம் நடக்கும். ரைட்டா? ஸோ அப்படி நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2-3 போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 2-3 போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபீஸ் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் தனியாக ஒரு அப்ளிகேஷனுக்கு 500 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 2 அப்ளிகேஷனா 1000 ரூபாய் நீங்கள் கட்டணும். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் சேர்த்து கட்டணும். அப்போ நீங்கள் டைப்பிஸ்ட்டு, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரு, டெலிஃபோன் அப்படின்னா 500 500ன்னா
இதுக்கே 1000 ரூபாய் ஆச்சு, 2000 ரூபாய் கட்ட வேண்டியதாக இருக்கும். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனியாக நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி 2000 ரூபாய் கட்டா எல்லா போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். ரைட்டா? ஸோ இந்த பேஜ் இருக்குது. இந்த பேஜுக்கு அப்புறம் நான் அப்ளைன்னு கொடுத்தேன். ஸோ ஆக்சுவலாக அப்ளைன்னு கொடுத்தா ஒன்றுமே வரல, பிளாங்காக இருக்குது. ஸோ இன்னும் லிங்க் வந்து அவங்க ஆக்டிவேட் பண்ணல. ரைட்டா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இமேஜு, ஃபோட்டோ, ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இப்போ அப்லோட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த பேஜ் வந்து இன்னும் வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ அவுட் டு அப்ளை வீடியோ வந்து இதுக்கப்புறம் போட முடியாது. ஏன்னா அடுத்த ஸ்டெப்பு அது வந்து ஓப்பன் ஆகலை. மேபி நாளைக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டா? சரி, ஓகே. இப்போ வந்து நாளைக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ரைட்? அதுக்கு முன்னாடி இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நான் லாக் அவுட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லிட்டேன். ரைட்டா? அந்த வீடியோ நம்ம சேனல் இருக்கும், நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் நம்ம வீடியோ போட்டிருப்போம். இதுக்கு முந்தின வீடியோக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஏன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை படிச்சுட்டு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ரைட்டா? ஸோ அது அப்படி நீங்கள் பண்ணாதான் அது சரியாக இருக்கும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து மிஸ்டேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணுன்றாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஒரு இந்திய குடிமகனாக தான் யார் வேணால் அப்ளை பண்ணலாம். ஸோ சில பேர் பாண்டிச்சேரி வந்து அப்ளை பண்ணலாமா சார் கேட்டீங்க. கண்டிப்பாக தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதர் ஸ்டேட் கூட அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து அன்ரிசர்வ்டு ஜென்ரல் கேட்டகரி, ஓசி கேட்டகரி இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ பார்த்துக்கோங்க. மற்ற ஸ்டேட் கேரளா, கர்நாடகாவிலேருந்து யாராவது கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் அது மூலிமா வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ரைட்டா? டிஸ்குவாலிஃபிகேஷன்லாம் வந்து என்ன ஏது அப்படிலாம் சொல்கிறாங்க. நம்ம அவுட் டு அப்ளைக்கு மட்டும் பார்த்தோம். ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிசர்வேஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. டெஸ்டிவ் விடோ அப்படின்றதுக்கான விளக்கங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்கோங்க. தமிழ் மீடியத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, பிஎஸ்டிஎம், நிறைய பேர் வந்து பிஎஸ்டிஎம் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். கேண்டிடேட் கிளைம் ரிசர்வேஷன், அது மாற்றுத்திறனாளிகளா? சரி, பிஎஸ்டிஎம் பார்த்தலாம். PSTM means a person who has studied through Tamil medium of instruction up to the education qualification prescribed for the direct recommend to the post அப்படின்னு போட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய இந்த டைப்பிஸ்ட் இந்த மற்ற போஸ்டர்லாம் நீங்கள் டிகிரி வரைக்குமே தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும். அதாவது 1லேருந்து 10ஆம் வகுப்பு, அப்புறம் +1 +2 டிகிரி, இது மூணுமே நீங்கள் வந்து தமிழ் மீடியம் படிச்சதா PSTM எலிஜிபிள். இல்லை அப்படின்னா நீங்கள் பிஎஸ்டி வந்து கிளைம் பண்ண வேணாம். ஜஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் சொல்லிட்டு நீங்கள் சாதாரணமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரைட்டா? இதே நீங்கள் டிரைவருக்கு வந்து 10ஆம் வகுப்பு, அப்போ நீங்கள் 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் படிச்சிங்கன்னா நீங்கள் பிஎஸ்டி வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஜென்ரலாக வந்து வித்தவுட் பிஎஸ்டிஎம்ல நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பிஎஸ்டிஎம்கான ஃபார்மேட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. இல்லை ஏற்கனவே நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த இதை வந்து பண்ணுங்க. நம்ம டிஎன்பிசியில் வாங்கணும்ல, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 1ஆம் வகுப்புலேருந்து அப் டு அவங்க என்ன டிகிரி கொடுத்துருக்காங்களோ அப்போ டிகிரி வரைக்கும் வாங்கினா அந்த பிஎஸ்டிஎம் வந்து இருக்கணும். நீங்கள் 1லேருந்து 10 வாங்கியிருப்பீங்க, அப்புறம் +1 +2 வாங்கியிருப்பீங்க, அதுக்கப்புறம் காலேஜில் வாங்கியிருப்பீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் அந்த ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ பிஎஸ்டிஎம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அவுட் டு அப்ளை இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நான் சொல்லிட்டேன். நேம் கேட்குது, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கேட்குது, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு நாமளாக கிரியேட் பண்ணணும். நாமளே வந்து ஒரு மனசில் பதிகிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டை கொடுத்துக்கலாம். ஏபிசிடியும் நம்பரும் கலந்து வர்ற மாதிரி அதுக்கு எடுத்துகிட்டு சப்மிட் பண்ணால் நமக்கு ஒரு ஓடிபி அனுப்புகிறாங்க. லிங்க் வந்து இமெயிலுக்கு அனுப்புகிறாங்க. அதை நம்ம கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதான் வந்து ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன். ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்லேயே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், நான் சொன்னல நேம், அந்த நேம் கொடுக்கும்போது 10ஆம் வகுப்பு, அதை பாருங்க, செகண்டரி ஸ்கூல் லிவிங் சர்டிஃபிகேட்னா SSLC, அதாவது 10ஆம் வகுப்பு. அதுக்கப்புறம் கிரியேட் பாஸ்வேர்டு, ரீடைப் பாஸ்வேர்டு, அப்புறம் ஒரு கேப்சா கோடு கொடுப்பாங்கன்னு சொன்னாலே அதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து அவங்க ஓடிபி வந்து அனுப்பிடுவாங்க. வேலிட் மொபைல் நம்பர், வேலிட் பர்சனல் இமெயில் ஐடி நீங்கள் வச்சுக்கணும். இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நீங்கள் இதே மெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் யூஸ் பண்ணணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அப்பப்போ வந்து மாற்றக்கூடாது. ரைட்டா? இது ஸ்டெப் ஃபார் அப்ளைங். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம ஆஃப்டர் த ரிஜிஸ்ட்ரேஷன் த அப்ளிகன்ஸ் லாகின் வித் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட். நம்ம ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் இல்லையா, அதனோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணுறோம். லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை லிங்க் வந்துச்சு இல்லையா, அதில் மொத்தம் 5 ஸ்டெப் இருக்குது. ஸோ 5 ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 இருந்து ஸ்டெப் 5 வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 பர்சனல் இன்ஃபர்மேஷன். நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்பாங்க. என்னென்ன கேட்பாங்க? the applicant shall fill in the personal information as record application form. The shall upload the scanned copy of passport size photograph
high contrast, not more than 3 months old from the date of publication of the notification. Notification வந்து within இதுக்கு முன்னாடி எடுத்த ஒரு 3 மாசத்துல எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தான் வந்து நீங்க அப்லோட் பண்ணணும். 3 மாசத்துக்கு மேல ஒரு 6 மாசம் ஆச்சு, ஒரு வருஷம் ஆச்சுன்னா அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை நீங்க அப்லோட் பண்ணக்கூடாது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ரைட்டா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் சிக்னேச்சர், ஆஃப்டர் சிக்னேச்சரும் இருக்கணும்ன்றாங்க. ஆஃப்டர் சப்மிட்டிங் த பர்சனல் இன்ஃபர்மேஷன் த அப்ளிகன்ட் ஷல் செலக்ட் த சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் பட்டன், ப்ரொசீட் த ஸ்டெப் 2. ஃபர்ஸ்ட்ல பர்சனல் இன்ஃபர்மேஷன் என்ன கேட்பாங்கன்னா, நம்ம பேர் என்ன, ஊர் என்ன, ஏஜ் என்ன, எஜுகேஷன் சம்திங் இந்த மாதிரி ஏதாவது பர்சனலாக கேட்பாங்க. இந்த மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர்லாம் கேட்பாங்க. இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சப்மிட் கொடுத்தா ஸ்டெப் 2க்கு போகிறாங்க. ஸ்டெப் 2 போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இப்போ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர் சொல்லல, அது சைஸ் வந்து சொல்கிறாங்க பாருங்க, ஜேபிஜே ஃபார்மேட்டில் இருக்கணும். 20 கேபிலேருந்து 50 கேபி வந்து போட்டோகிராஃப். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து என்ன சைஸில் இருக்கணும்? குறைந்தபட்சம் 20 கேபி, அதிகபட்சம் 50 கேபியில் தான் இருக்கணும். பிக்சல் சைஸ் வந்து 230 × 200ன்றாங்க. மோஸ்ட் ஆஃப் கேபி வந்து கரெக்டாக அந்த சைஸ் கரெக்டாக இருந்தாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து சரியாக இருக்கும். ஹைட் அண்ட் வித் ரெஸ்பெக்டிவ்னு கொடுத்துருக்காங்க. சிக்னேச்சர் நம்ம கையொப்பமாக அப்லோட் பண்ணணும். அதுவும் ஜேபிஜே ஃபோட்டோ ஃபார்மேட்டு. லெஸ் தென் 20 கேபி, 20 கேபிக்கு உள்ள இருக்கணும்ன்றாங்க. இது வந்து மினிமம் சொல்லல, மேக்ஸிமம் 20 தான். 20க்குள்ள 10 15 நீங்க அந்த கேபியில் இருக்கலாம். 60 பிக்சல் × 140 பிக்சல் வந்து ஹைட் அண்ட் வித் வந்து இருக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, சிக்னேச்சர் வந்து ரெடி பண்ணிக்கணும் இந்த சைஸ்ல. ரைட்டா? ரைட். ஸ்டெப் 2 எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றத கேட்பாங்க. ரைட்டா? The applicant shall fill the particular relating the education qualification as required அப்படின்றாங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ண நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்தா ஸ்டெப் 3க்கு போயிடுவீங்க. ஸோ ரெண்டாவது ஸ்டெப்பில் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, 10th 12th டிகிரின்றதை அதை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டெப் 3 வந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன். The applicant shall fill the additional information as required in the application form. They shall upload the scanned copy of education qualification and other particular PDF file format. அதாவது அதர் இன்ஃபர்மேஷன்னா நீங்கள் உதாரணத்துக்கு ஆதரவற்ற விதைகளாக இருக்கீங்க, மாற்றுத்திறனாளி இருக்கீங்க, சம்திங் நீங்கள் ஏதாவது அதர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தாண்டி மற்ற விவரங்கள் ஏதாவது இவங்க வந்து கேட்குவாங்கன்னு நினைக்கிறேன். அது கேட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்தீங்களா, அப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான அந்த பிடிஎஃப்லாம் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குன்றாங்க. இங்கே பாருங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எஸ்எல்சி அல்லது ஈக்குவல், அப்புறம் 12th இட்ஸ் ஈக்குவலண்ட் அல்லது வந்து மற்றும் டிகிரி வந்து டிகிரி சர்டிஃபிகேட் இருந்தாலும் சரி, இப்போ ரீசெண்டான ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இருந்தால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். shall be scanned and uploaded as a single PDF file of size below 2 MBன்றாங்க. நீங்கள் இதெல்லாம் வந்து சிங்கிள் பிடிஎஃப்ல பண்ணுறது இருந்தால் 2 MBக்குள்ளே பண்ணணும். ரைட்டா? அதர் ஸ்கேன் காப்பி shall be size below 200 KBன்றாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் சிங்கிள் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நமக்கு வந்து ஆன் பண்ணாதான் இது தனித்தனியாக அப்லோட் பண்ண சொல்கிறாங்களா இல்லை வந்து ஒரே டாக்குமெண்ட் பண்ண சொல்கிறாங்களான்னு நமக்கு தெரியும். இப்போதைக்கு 2 MBன்றாங்க. பட் ஆனால் வந்து ஒரு பிடிஎஃப் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 200 KBக்குள்ளே இருக்கிற மாதிரி வந்து பார்க்க சொல்கிறாங்க. ரைட்டா? அதர் ஸ்கேன் காப்பி shall be in size below 200 KBனா PSTM கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதர் இவங்க சொல்ல மற்றது எல்லாமே 200 KBயில் பிடிஎஃப்ல வந்து இருக்கணும்ன்றாங்க. இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மட்டும் வந்து 2 MBக்குள்ள இருக்கணும்ன்றாங்க. ரைட்டா? 2 MBக்குள்ள இருக்கணும். மற்ற பிடிஎஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 200 KBக்குள்ள இருக்கணும்ன்றாங்க. ரைட்டா? ஸோ மற்ற டாக்குமெண்ட்னா PSTM இருக்கலாம், ஆதரவற்ற விதைகளாக இருக்கலாம், அல்லது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இருக்கலாம், அல்லது PSTM இருக்கலாம், சம்திங் எது வேணாலும் இருக்கலாம். அது 200 KBக்குள்ள இருக்கணும். இங்கே பாருங்க, applicant shall upload the following relevant document. இப்போ நீங்க என்னென்ன டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், SLC இஸ் 12th, அதுக்கப்புறம் வந்து டிகிரி சர்டிஃபிகேட். இதுலையா இது எஜுகேஷன் சம்பந்தப்பட்டது ஒரு டாக்குமெண்ட். அடுத்தது ப்ரூஃப் ஃபார் டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த் ஏஜுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட்டோ அப்படி இல்லைனா வந்து SLC 10th மார்க் ஷீட்டோ அல்லது வந்து TCO. இது வந்து ஏஜ் ப்ரூஃபுக்காக ஒரு டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும். 2. மூணாவது வந்து அட்ரஸுக்காக வந்து அட்ரஸ் அண்ட் போட்டோ ஐடி ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு, சம்திங் வேறு ஏதாவது வந்து ஒரு ஐடி கார்டு வித் கவர்மெண்ட்டால் கொடுக்கப்பட்ட ஒரு ஐடி கார்டு, அதில் வந்து அட்ரஸ் இருக்கணும், உங்கள் ஃபோட்டோ இருக்கணும். ஸோ ஐடி ப்ரூஃபுக்காக வந்து ஒரு இது வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டுன்னு சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் எல்லாருமே ஆதார் கார்டு வச்சுருப்பீங்க. ஸோ அதை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஜாதி சான்றிதழ் இப் அப்ளிகபிள். ஸோ நீங்கள் வந்து BC, MBC, SC, ST கொடுத்தா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி OC
ஓசியாக தான் அதுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்காது. ஸோ அவங்களுக்கு தேவையில்லை, மற்றவங்களுக்குலாம் கட்டாயம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றுத்திறனாளிகள் இருந்தால் மாற்றுத்திறனாளிகளுக்கான சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கேரக்டர் அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்னு சொல்கிறாங்க, நன்னடத்தை சான்றிதழ். ஸோ நன்னடத்தை சான்றிதழ் இவங்களே அனெக்சரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சான்றிதழை வந்து நீங்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டும்னு போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நன்னடத்தை சான்றிதழை வாங்கிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்படிதான் தெரியுது இல்லையா? ஸோ நமக்கு இன்னும் அப்ளிகேஷன் லிங்க் ஓப்பன் ஆகல, அப்ளை பண்ணாதான் தெரியும். பட் இருந்தாலும் இந்த செய்தியை படிக்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, அப்ளை பண்ணும் பொழுதே நன்னடத்தை சான்றிதழ் தேவைப்படுகிறது அப்படின்றத இங்க குறிப்பிட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது, நீங்க அரசு பணியில் இருந்தால் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அதுவும் வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். அரசு ஏற்கனவே கோர்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஹெட் யாருக்கு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெட் கிட்ட நீங்க வந்து அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டி அல்லது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெட் கிட்ட நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி அதுவும் அப்லோட் பண்ணணும். ரைட்டா? யாருக்கு? கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு. டெஸ்டிவிடோ இதுவும் அப்ளிகபிள். அதாவது நீங்க ஒரு ஆதரவற்ற விதைகளா இருந்தீங்கன்னா அதுக்கான சான்றிதழும் பதிவேற்றம் செய்ய வேண்டும். ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஎஸ்டிஎம் நீங்க எலிஜிபிளா இருக்கும் பட்சத்தில் 1ஆம் வகுப்புலேருந்து டிரைவர் இருந்தால் 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும், மற்ற போஸ்ட்டுக்கு 1ஆம் வகுப்புலேருந்து டிகிரி வரைக்கும் நீங்கள் எலிஜிபிளா இருந்தால் நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். இல்லை அப்படின்னா இது தேவையில்லை. ரைட்டா? இது கிளைம் பண்ணுறவங்க அப்லோட் பண்ணணும். 9 சர்டிஃபிகேட் கேட்குறாங்கப்பா. இந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அப்லோடே பண்ணணும். ரைட்டா? அதுக்கு முன்னாடியே நம்ம பண்ண முடியாது. இது வந்து 3வது ஸ்டெப். 4வது ஸ்டெப் என்னன்னா, ஸ்டெப் ஃபார் டிக்ளரேஷன். த அப்ளிகன்ட் shall fill the declaration as record is application form. After the completing the declaration form, they shall select the next step button, proceed step 5ன்றாங்க. ஸோ எல்லா டாக்குமெண்ட்டும் நம்ம அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பண்ண டாக்குமெண்ட்லாம் சரியாக இருக்கா, நீங்கள் கொடுத்த அந்த டேட்டாலாம் சரியாக இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு டிக்ளரேஷன் கேட்பாங்க. எல்லாம் சரியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டிக் பாக்ஸ் எல்லாம் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் 4th ஸ்டெப். ஸோ டிக்ளரேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டெப் 5 வந்து கன்ஃபார்ம் யுவர் டீட்டெயில். உங்களுடைய டீட்டெயிலை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கன்றாங்க. ஆல் த டீட்டெயில் சப்மிட்டட் பை த அப்ளிகன்ட் ஃப்ரம் ஸ்டெப் 1லேருந்து ஸ்டெப் 4 வரைக்கும் வில் அப்பியர் ஆன் த ஸ்க்ரீன் ஆஸ் ப்ரிவியூ. அதாவது அப்ளிகேஷனை வந்து ப்ரிவியூ வந்து காட்டுவாங்க. அதாவது நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன டேட்டா கொடுத்தீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து ஷோ பண்ணுவாங்க. ரைட்டா? த அப்ளிகன்ட் ஷல் கேர்ஃபுல்லி press the detailed personage by them and confirm the same by selecting the submit button. இப்போ வந்து ப்ரிவியூ காட்டுறதுல நீங்க வந்து மேபி வந்து எடிட் பண்றதுல எடிட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ரைட்டா? சப்போஸ் இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் 5 வந்து நீங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது. ஸோ ப்ரிவியூ செக்ஷன்லேயே நீங்க வந்து ஏதாவது தப்பா கொடுத்துட்டோமா ரைட்டா கொடுத்துருக்குமா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கோங்க அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ரைட்டா? Before submitting, the applicant shall ensure all detail furnished from the step 1 to step 5 are correct. If the applicant find it necessary to make any correction, நான் சொன்னேன் இல்லையா 5 ஸ்டெப் வரைக்கும் கரெக்டாக பார்த்துட்டு சப்மிட் கொடுங்க, அல்லது மாடிஃபிகேஷன் இந்த டீட்டெயில் பர்னிஷ்ட் ப்ரீவியஸ்லி இதுக்கு முன்னாடி the applicant shall click the previous step button make necessary modification. நீங்கள் சப்போஸ் இந்த இதில் வந்து நீங்கள் சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த செக் பண்ணிக்கோங்க எல்லா டீட்டெயிலாக வந்து இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ப்ரீவியஸ் ஸ்டெப்புக்கு வந்து போயிடுங்க, அதில் ஏதாவது தப்பு தான் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்குவாங்கன்றாங்க. ரைட்டா? when the applicant select the submit button, pop-up dialog ஒரு dialog box ஒன்று வரும், will appear starting that once the application is submitting it cannot be modified again. அதாவது ஒரு பாப்அப் மெசேஜ் காட்டுவாங்க. அதாவது இதுதான் ஃபைனல், இது இப்போ நீங்கள் சப்மிட் பண்ண கொடுத்துட்டீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் உங்களால் வந்து cannot modify, இதுக்கப்புறம் மாடிஃபை பண்ண முடியாதுன்னு ஒரு வார்னிங் மெசேஜ் மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். ரைட்டா? if the applicant want to edit, இந்த மெசேஜை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க எடிட் பண்ண நினைச்சீங்கன்னா information provided by them they shall select the close. இதை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க எடிட் பண்ணிக்கலாம். அதாவது வார்னிங் மெசேஜ் வருது, பாப்அப் மெசேஜ், நீங்க எடிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டு எடிட் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஆப்ஷன் டு கேன்சல் அண்ட் கோ பேக் த ப்ரீவியஸ் ஸ்டெப். நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிட்டு நீங்க பேக்ல போயிட்டு எடிட் பண்ணிக்கலாம். ரைட்டா? ப்ரீவியஸ் ஸ்டெப் அல்லது செலக்ட் ஓகே டு சப்மிட் த அப்ளிகேஷன். நீங்க எடிட் பண்ணுறதா க்ளோஸ் பண்ணிட்டு ப்ரீவியஸ் ஸ்டெப் போயிட்டு எடிட் பண்ணிக்கோங்க. இல்லைனா எடிட்லாம் பண்ணல எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் ஓகே கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருக்குன்றாங்க. இந்த சப்மிட்டுக்கு அப்புறம் உங்களால் எடிட் பண்ண முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? இப்போ பாருங்க, நீங்கள் நிறைய டவுட் கேட்டீங்களே அதுக்கு விட இங்கே கொடுத்துருப்பாங்க. த கேண்டிடேட் who wish the take printout of their field in the application form shall select the view option, download their application in PDF form. அதாவது என்னன்னா நம்ம இதை சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வியூ பண்ணி நம்ம PDF டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கலான்றாங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு அப்ளை பண்ணுறோம்னா அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்ம என்ன பண்ணணும், டவுன்லோட் பண்ணி PDF நம்ம சேவ் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கலாம்.
The candidate need not send printout copy application form the undersigned or high court. இது அந்த printout போட்ட காப்பி நீங்க வச்சுக்கணுமா இல்லையா, நீங்க ஹை கோர்ட்டுக்குலாம் அனுப்ப வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது அப்படின்றாங்க. ரைட்டா, பார்த்துக்கோங்க. பேமெண்ட் டீடைல் ஆஃப்டர் த சக்சஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் த ஆன்லைன் அப்ளிகேஷன் த அப்ளிகன்ஸ் அண்ட் செலக்ட் த டவுன்லோட் செலான் ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். a challan containing the record detail of the applicants will be generated automatically. The applicant shall take the printout of the challan, shall make the payment by following the procedure mentioned in the mode of payment, examination fees below அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா, நீங்கள் செலான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜெனரேட்டட் remit the fees service charge by the Indian bank before the last date prescribed remittance fees அந்த கடைசி இதுக்குள்ள பண்ணணும் அப்படின்றாங்க. bank copy challan and return the applicant copy and high court copy to the applicant which shall, இதெல்லாம் நம்ம அதை டவுன்லோட் பண்ணாதான் நமக்கு தெரியும். அந்த சலானை டவுன்லோட் பண்ணால் இது வந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்றத நமக்கு புரியும். ரைட்டா, ஆஃப்டர் த மேக்கிங் பேமெண்ட் the applicant shall select the uploaded challan. அதுக்கப்புறம் நீங்கள் பணம் கட்டிட்டு நீங்கள் சலானை அப்லோட் பண்ணணும். ரைட்டா, ஆப்ஷன் அண்ட் ஃபில் த பர்டிகுலர் சலான் அண்ட் அப்லோட் த ஹை கோர்ட் காப்பி. ஹை கோர்ட் காப்பி நீங்கள் வந்து ஜேபிஜே ஃபார்மேட் ஃபோட்டோ வடிவத்தில் நீங்கள் அப்லோட் பண்ணணும் பணம் கட்டினதுக்கப்புறம். ரைட்டா, அப்போ பேங்க்கில் பணம் கட்டினதுக்கப்புறம் அது வந்து 150 கேபிக்குள்ளே இருக்கணும். பிலோ 150 கேபிக்குள்ளே அந்த சலானை என்ன பண்ணணும், போட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணால் கம்ப்ளீட் த ப்ராசஸ். On completion, a message will appear on the screen. The application has successfully submitted. நீங்க பணம் கட்டினதுக்கு அப்புறம் தான் the application has been successfully submitted. பணம் கட்டல அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லி சப்மிட் வராது. சக்சஸ்ஃபுல்லி சப்மிட் வந்தால் தான் உங்க அப்ளிகேஷன் அவங்க கைக்கு போய் சேர்ந்துச்சுன்னு அர்த்தம். ரைட்டா, ஸோ அதையும் வந்து நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ அதர் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான் நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னோம்ல, அதுதான். இனி என்ன கேட்டீங்க, அப்ளிகேண்ட் cannot apply more than once for a post. ஒரு போஸ்ட்டுக்கு ரைட்டா ஒரு அப்ளிகேஷன் தான் போடணும். ஒரு போஸ்ட்டுக்கு போஸ்ட் ஒரு போஸ்ட் நீங்கள் டைப்பிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் தான் போடணும். நீங்கள் 2-3 அப்ளிகேஷன்லாம் போடக்கூடாது. ரைட்டா, if multiple applications are filled by the same applicant, நீங்க ஒரே போஸ்ட்டுக்கு நிறைய அப்ளிகேஷன் போடுறீங்க சேம் கேண்டிடேட் அப்படின்னா only the first application would be considered. நீங்க ஃபர்ஸ்ட் போட்ட அப்ளிகேஷன் மட்டும் அவங்க கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் தான் போகணும். ஆனால் 2-3 போஸ்ட் கேட்டிருக்காங்களே, அதுக்கு என்ன சார் நான் பண்றது, நான் வந்து 2-3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும் சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ரெண்டாவது பாயிண்ட் டார்க்காக கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் மேட்ரு. கேண்டிடேட் அப்ளைங் ஃபார் மோர் தென் ஒன் போஸ்ட், ஒரு போஸ்ட்டுக்கு மேலே இன்னொரு போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, நோட்டிஃபைடு இன் த சிங்கிள் நோட்டிஃபிகேஷன். ஏன்னா டிரைவருக்கு தனியாக நோட்டிஃபிகேஷன் இருக்குது, மீதி எல்லாத்துக்குமே, அதாவது மீதினா அந்த டெலிஃபோன் ஆப்ரேட்டரு, கேஷியர், டைப்பிஸ்ட் அந்த சம்திங் கொடுத்தாங்கல்ல, அது எல்லாத்துக்குமே ஒரே நோட்டிஃபிகேஷன் நம்பர் தான். ரைட்டா, ஸோ அந்த சிங்கிள் நோட்டிஃபிகேஷன் பண்ணுறீங்கன்னா shall give is an order of preference in case of selection. அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா எது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ கேஸ் ஆஃப் செலெக்ஷன், the non-exempted candidate shall pay fee for each post. என்ன சொல்றாங்க, அதாவது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி சம்திங் ஆதரவற்றவர்களுக்கெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஃப்ரீ. அவங்கள தவிர இந்த ஃப்ரீ இல்லாதவங்களை தவிர 500 ரூபாய் கட்டுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே என்ன பண்ணணும், ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும்ன்றாங்க. அப்படி பேமெண்ட் பண்ணாதான் நீங்கள் ஒரு போஸ்ட்டுக்கு மேலே இன்னும் 2-3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். அப்படி பேமெண்ட் பண்ணனா அது சக்ஸஸ்ஃபுல்லாக வராது. புரியுது நான் சொல்கிறது, நீங்கள் 2-3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம், ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு 2-3 போஸ்ட்டுக்குமே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கட்டணும். 500 ரூபா கட்டணும். அதான் சொன்னார், 2000 ரூபாய் கட்டுற மாதிரி. எல்லா போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணுறவங்க ஒரு 2000 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஒரு போஸ்ட்டுக்கு பண்ணால் 500 ரூபாயோட முடிஞ்சு போயிடும். இல்லை எனக்கு ஃப்ரீ சார், நான் ஒரு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டினா நீங்கள் எல்லா போஸ்ட்டுக்கும் பண்ணிக்கலாம், எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ. ரைட்டா, ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. பட் இது முழுமையான விவரங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனால் தான் தெரியும். ரைட்டா, இப்போதைக்கு இந்த தியரிட்டிக்கில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை வச்சு நான் சொல்கிறேன். The computer will not accept the incomplete application, therefore candidate advise the சொல்றாங்க, அதாவது கம்ப்ளீட் பண்ணாத ஒரு அப்ளிகேஷனா அதை எடுத்துக்காதுன்றாங்க. ரைட்டா, இதுவும் ரொம்ப டார்க்காக கொடுத்துருக்காங்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னன்னு சொல்கிறேன், the eligibility of applicant would be assessed and the information furnished them presenting the same as true. If any applicant found to have given false, wrong, incorrect information இந்த ஆஃப்டர் த செலெக்ஷன் அப்பாயின்மெண்ட் அது தப்பாக கொடுத்தீங்கன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, டீபார் பண்ணிடுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா, ஸோ அதான் நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து சரியாக கொடுக்கணும். நான் ஆக்சுவலாக இதை நான் இது பண்ணல. நீங்கள் சார் நான் இப்போ தான் ஃபைனல் இயர் படிக்கிறேன், நான் இப்போ தான் படிச்சுட்டு இருக்கேன், இன்னும் 1 மந்தில் முடிஞ்சிடும்னு சொன்னீங்களே, அதை தான் நான் சொல்ல வந்தேன். அது எங்கே இருக்குன்னு தெரியல. இட் இஸ் ஏ மேண்டேட்டரி ஃபார் த அப்ளிகேஷன் மென்ஷன் கம்ப்ளீட் த பர்டிகுலர் த எஜுகேஷன் காலேஜ்
இந்த ஃபார் எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க த ஷெடியூல், அதாவது என்ன நோட்டிஃபிகேஷன் வந்த தேதியின் அடிப்படையில் நீங்கள் அவங்க சொன்னக்கூடிய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே இருக்கணும் அப்படின்ற ஒரு லைன் வந்து கொடுத்துருந்தாங்க. அது எங்கே இருக்குன்னு எனக்கு சரியாக தெரியல, பார்க்கலாம். த ஷெடியூல் த ரெக்கமெண்ட் ப்ராசஸ் மே பி சப்ஜெக்ட் சேஞ்ச் த அக்கௌண்ட் ஆஃப் அன்ஃபார்ச்சுனேட் பியாண்ட் த கண்ட்ரோல் ஆஃப் கண்ட்ரோல்லாம் அவங்க கண்ட்ரோலில் இருக்குன்றாங்க. இதெல்லாம் நிறைய தெரிஞ்ச விஷயம் தான். வெயிட் வித்தவுட் த நேம் ஆஃப் த கேண்டிடேட் வில் பி ரிமூவ் த செலக்ட் ஆஃப் வெயிட் லிஸ்ட் வித்தவுட் எனி நோட்டீஸ். உங்களுக்கு அறிவிக்கவே இல்லாமல் அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்குவாங்க அப்படின்றாங்க. ரைட்டா? ஃபால்ஸ் இன்கரெக்ட் ராங்காக இருந்துச்சுன்னா eligibility of a candidate who is to call the waivers shall be finally decided the appointment advice the High Court not assume the responsibility applicant not being able to submit their application within the last date. So last date குள்ள உங்க அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகல, நீங்க பேமெண்ட் கட்டிங்க ஏதாவது ஒரு ரீசனால இருந்துச்சுன்னா அதுக்கு ஹை கோர்ட் வந்து பொறுப்பேற்றுக்காதாம்பா. applicant should take care upload recent photograph good quality in applicant in the record size. அவங்க சொன்ன மாதிரி நல்ல பாஸ்போர்ட் சைஸ் வந்து நல்ல குவாலிட்டியா வந்து நீங்க அப்லோட் பண்ணுங்கன்றாங்க. photograph uploaded by them, they will not be allowed write the examination if the applicant cannot be identified from the photograph. உங்க photograph வச்சு அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியலனா உங்களை எக்ஸாம் எழுதவே விட மாட்டேன் அப்படின்றத சொல்றாங்க. ஆல் டிக்கெட்லாம் வெப்சைட்ல வந்துரும். the admission of candidate to participate in the recruitment process at the stage எல்லாமே வந்து ப்ரொஃபஷனல் தான். அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் வந்து ஃபைனல் பண்ணுவாங்க. கரெக்ட் ரிகார்டிங் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸாம்னா நீங்கள் ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே போகணும், ஆல் டிக்கெட் கொண்டு போகணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ரைட்டா? கேண்டிடேட்ஸ் எல் அப்பீர் த எக்ஸாமினேஷன் வேணும் மென்ஷன் த ஆல் டிக்கெட் சேஞ்ச் த வென்யூ வில் நாட் பி. அதாவது எக்ஸாம் சென்டர்லாம் மாற்ற முடியாது, அவங்க சொல்கிற இடத்துல போய் நம்ம எக்ஸாம் வந்து எழுதி ஆகணும். ரைட்டா? எக்ஸாம் ஹாலில் எந்த மாதிரி அமைதியாக இருக்கணும், என்னென்ன ரூல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணணும், என்ன பால் பாயிண்ட் பென் வந்து யூஸ் பண்ண ப்ளூ ஆர் பிளாக்னு சொல்கிறாங்க. ரைட்டா? கொஷின் புக்லெட் வந்து 10 மினிட் பிஃபோர் வந்து கொடுக்குறதா வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஓஎம்ஆர் மெத்தடில் நடக்குமா அப்படின்றத சொல்கிறாங்க. கேண்டிடேட் மஸ்ட் ரைட் த ரெஜிஸ்டர் நம்பர் வந்து நீங்கள் எழுதணும் அப்படின்றதும் குறிப்பிடுறாங்க. நான் சொல்ல வந்த விஷயம் அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத எங்கேயோ கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிளைம் த ரிவால்யூஷன் ரீடோட்டலிங். ஸோ நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்கப்பா. ரைட்டா? முடிஞ்சிருச்சு. அது எந்த பாயிண்ட்ல இருந்துச்சுன்னு தெரியல, நிறைய பாயிண்ட் இருக்கு, நான் தேடி பார்க்க விரும்பல. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னைக்கு கொடுத்தாங்களா 15/1/2024 இன்றைய நோட்டிஃபிகேஷன் கொடுத்த அந்த தேதியின் அடிப்படையில் நீங்கள் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது டிகிரினா டிகிரி முடிச்சிருக்கணும், டைப் ரைட்டிங்னா டைப் ரைட்டிங்கும் இப்போ முடிச்சிருக்கணும், ரெண்டுமே ஹையர் வந்து முடிச்சிருக்கணும். இன்னைக்கு தேதிப்படி இன்றைய தேதிப்படி முடிச்சிருக்கணும். அந்த ஆட்டோமேஷன் சொன்னாங்க, சிஓஏன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த சிஓஏ மட்டும்தான் நீங்கள் முடிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு வந்து ஒரு டைம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அந்த ஒட்டுமொத்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ள நீங்கள் வந்து பாஸ் பண்ணால் போதும் அப்படின்றாங்க. ரைட்டா? அதை தவிர மற்ற எல்லாமே நீங்கள் டிரைவராக இருந்தாலும் சரி, நீங்கள் 10th கிளாஸ் அதுவும் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் படி இருக்கணும். சார் இப்போ தான் நான் டிரைவிங் லைசன்ஸ் போட்டிருக்கேன், அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு வரதுக்கு இன்னும் 1 மாதம் 2 மாதம் நான் அப்ளை பண்ணலாமா? கிடையாது. ஏற்கனவே நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் இன்றைய தேதிப்படி வச்சிருக்கணும், 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். ரைட்டா? ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் வந்து சொல்ல வராங்க. நீ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முழுமையாக இருக்கணும். அந்த சிஓஏ வந்து நீங்கள் சப்போஸ் டிகிரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, டிகிரி எலிஜிபிள். டிப்ளமோவில் நீங்கள் ஏதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து படிச்சிருக்கீங்க, அல்லது இன்ஜினியரிங்லேயே நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கீங்க, அந்த மாதிரிலாம் படிச்சிருந்தா உங்களுக்கு சிஓஏ வந்து விலக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து படிக்கணும் அவசியம் இல்லை, நீங்கள் வெறும் டிகிரி மட்டும் படிச்சிருந்தாலே போதும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி முடிச்சவங்களுக்கு, டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு வந்து விலக்கு கொடுக்குறாங்க. சிஓஏ கம்பல்சரி கிடையாது, மற்றவங்களுக்கு சிஓஏ கம்பல்சரி. ஆனால் அப்ளை பண்ணும்போது தேவை கிடையாது. நீங்கள் அது வந்து அவங்க அந்த ப்ராசஸ் முடியறதுக்குள்ளே நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆனால் போதுன்றாங்க. அதுக்கே ஒரு 3-4 மாதம் ஆகும், 3 மாதம் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் சிஓஏக்கு அப்ளை பண்ணி அந்த இதை வந்து போத் ஹையர் வச்சுருந்தீங்கன்னா அப்ளை பண்ணி அதை வந்து அந்த சிஓஏ வந்து எழுதி பாஸ் பண்ணிவிடுங்க. ரைட்டா? எலிஜிபிள் ஆகிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஸோ முதல்ல அப்ளை பண்ணுங்கள், இதுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் சிஓஏக்கு அப்ளை பண்ணி அந்த எலிஜிபிள் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம டைம் கொடுக்குறதா வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? சரி, இதாம்பா இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை முழுமையாக நீங்கள் ஒரு டைம் வந்து படித்து பார்த்துட்டு எல்லா டாக்குமெண்ட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. குறிப்பாக நன்னடத்தை சான்றிதழ் வந்து கேட்டிருக்காங்க, அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா டாக்குமெண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, ஐடி ப்ரூஃப் எல்லாமே கேட்குறாங்க, எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா? பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரீசெண்டாக எடுத்தது, சிக்னேச்சர் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ அவுட் டு அப்ளை வீடியோ முடிஞ்சால் நானும் போடுறேன், இல்லை மற்றவங்க யாராவது போடுவாங்க, ஏதாவது ஒன்று அவுட் டு அப்ளை வீடியோ முழுமையாக பார்த்துட்டு
தப்பு இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். தயவு செய்து வந்து தவறாக வந்து அப்ளை பண்ணால் வெயிட் பண்ணுங்கள். பிப்ரவரி மாதம் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. 1 or 2 days வந்து கழிச்சுட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எல்லாம் வீடியோலாம் பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணுறாங்க மிஸ்டேக் இல்லாமல் அப்படின்னு பார்த்துட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஏதாவது ஒரு இ-சேவை மையத்தில் பண்ணுறீங்க, ப்ரௌசிங் சென்டரில் பண்ணுறீங்க, ஃப்ரெண்டு கூட பண்ணுறீங்கன்னா அப்ளை பண்ணும்போது பக்கத்தில் உட்காந்து கரெக்டாக அவங்க நம்ம பண்ணுறாங்களா அப்படின்னு பாருங்கள். நீங்கள் பாட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை பண்ண சொன்னால் அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒன்று தப்பாக பண்ணிடுவாங்க, பின்னாடி பிரச்சனையாகி போயிடும். ஸோ அப்ளை பண்ணுறது கேர்ஃபுல்லாக பண்ணணும். நீங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு அப்ளை பண்ணுறவங்க சரியாக அப்ளை பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும். ரைட்டா? ஸோ இதான் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிங்க் வந்து ஆக்டிவேட் ஆகல, நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு காட்டிட்டேன். ஸோ லிங்க் வந்து ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் முடிஞ்சால் நான் அவுட் அப்ளை வீடியோ நான் போடுறேன். தொடர்ச்சியாக வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் அனைத்துமே நான் வந்து கிளாரிஃபை பண்ணுவேன். இது நம்ம புதிய யூடியூப் சேனல், இது வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும், அதை ஆல்ன்றதை செட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.